வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம் என உலகின் பல்வேறு மொழிகளில் ராமாயணங்கள் உருவாகி இருக்கின்றன. தமிழின் புதிய முயற்சியாக அழகு தமிழில் உரைநடை வடிவில் எளியோருக்கும் புரியும் வகையில் அதனை முதலில் மூதறிஞர் ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரில் கல்கி இதழில் தொடராக வெளியிட்டார். ஏராளமான நபர்களின் ஆதரவை பெற்றது. மூதறிஞர் ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக பதவி வகிக்கும் பொழுது கிடைத்த மகிழ்ச்சியை விட ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை தொடராக எழுதியதில் கிடைத்த மகிழ்ச்சி அதிகம் என அவரே ஒருமுறை கூறியுள்ளார். தற்போது இந்தியாவின் தென்கோடியில் உள்ள குமரிமுனையில் பேராசிரியர் ஒருவர் ராமாயணத்தை மேம்படுத்தி ராமரின் குணாதிசயங்களை மேம்படுத்தி காட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளார். செல்வ ராமாயணம் என்ற பெயரில் அவர் எழுதியுள்ள ராமாயணம் குறித்து தற்பொழுது பார்க்கலாம். முந்தைய காலங்களில் வெளியான ராமாயண காவியங்களில் சில இடங்கள் ராமனின் குணத்தை பண்புகளை விமர்சிக்கக்கூடிய அளவில் இருக்கின்றன. செல்வராமாயணத்தில் அந்த விமர்சனங்களுக்கு நாம் பதில் கொடுக்கும்படியாக அல்ல, ராமனின் பண்பை மேம்படுத்துவதற்காக அனைத்து விதத்திலும் ராமன் மேம்பாடானவன், பண்பின் குன்றம் என்று இந்த செல்வராமாயணம் காட்டுகிறது. பெண்ணியம் என்கிற இடத்திலும் சமூக நீதி சிந்தனையிலும் சமநீதி பார்வையிலும் ராமன் மேம்பட்ட பண்பினை கொண்டவன் என்பதை இந்த காவியம் நன்கு விளக்குகிறது. எனவே இந்த செல்வராமாயண காவியம் அனைத்து தரப்பு மக்களாலும் விரும்பி படிக்கக்கூடியதாகவும் விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய அளவு சிறப்பு மிக்கதாகவும் இருக்கிறது என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. இந்த செல்வராமாயண காவியம் எழுதுவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தது என்னுடைய சிறுவயது பருவத்திலிருந்தே என்னுடைய ஐயா என்று நாங்கள் எங்கள் தாத்தாவை அழைப்போம். எங்கள் தாத்தா அவரிடம் 4 வயதிலிருந்தே அவருடைய தோளில் படுத்து தூங்கி அவரிடம் ராமாயண கதைகளை கேட்டு அந்த அனுபவத்தில் எனக்கு ராமாயண கதைகளை என்னுடைய தாத்தா பாட்டு வடிவத்திலே எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அத்துடன் தாத்தா சொல்லிக் கொடுத்த அந்த பாடல்கள் எனக்கு இதயத்தில் ஆழமாக பதிந்து விட்டன. அத்துடன் நான் இளம் வயதிலே பிஎஸ்சி தாவரவியல் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போதே அந்த கவிதைகள் எனக்கு எழுத தோன்றும். ஆனால் நான் எழுதவில்லை. காரணம், அந்த நேரத்தில் எழுதினால் அந்த நாட்களில் நான் மிகவும் சிறிய வயது உடையவனாக இருந்தேன். அது ஒரு பக்குவம் வாய்ந்த எழுத்தாக அப்போது இருக்காது என்பதால் நாட்களை தள்ளி போட்டேன். பிறகு நான் PhD படிப்பதற்காக சென்னை பல்கலைக்கழகம் வந்தபோது 1994ஆம் ஆண்டிலிருந்து இந்த ராமாயணத்தை எழுத ஆரம்பித்தேன். ஏறக்குறைய 2020ஆம் ஆண்டு வரை நான் இதை எழுதி முடித்தேன். இப்போது இந்த காவியத்திலிருந்து ஒவ்வொரு பகுதிகளாக அச்சேறி கொண்டிருக்கின்றன. முழுமையாக அச்சு வடிவத்தில் இன்னும் வரவில்லை. இப்போது ஏறக்குறைய 7000 பாடல்கள் டைப்பில் ஏறியுள்ளன. மிச்சமுள்ள பாடல்கள் என்னுடைய டைரியில் எழுதி வைத்திருக்கிறேன். விரைவில் செல்வராமாயணத்தின் அனைத்து பாடல்களும் வெளியாகும் என்பதால் அனைவருக்கும் இது ஒரு இலக்கிய சுவை மிகுந்த ஒரு பொக்கிஷமாக திகழும் என்று உறுதியாக நம்புகிறேன். மேம்பட்டதாக காட்டக்கூடிய ஒரு தன்மையுடன் இந்த ராமாயணம் திகழ்கிறது என்பதால் குணக்குன்றாக குணமென்றும் குன்றேறி நிற்கக்கூடிய அளவு ஓங்கிய மிகவும் பெரிய குணம் கொண்டவனாக ராமனை காட்டுவதே இந்த காவியத்துடைய நோக்கம் என்பதால் அனைத்து விதத்திலும் இந்த காவியத்தை மேம்பட்டதாக சிறப்புடையதாக ஆக்கி ஏறக்குறைய 20,000 பாடல்களுடன் இது விளங்குகிறது என்பதால் தமிழில் உள்ள இலக்கிய, குறிப்பாக கவிதை இலக்கியங்களுள் இது மிகப்பெரியதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அத்துடன் இலக்கிய சுவைக்கும் இது தாராளமாக நல்ல தரம் கொண்ட கவிதைகளுடன் திகழ்கிறது. கம்பராமாயணத்தில் 10,585 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. செல்வராமாயணத்தில் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கின்றன. எனவே கம்பராமாயணத்தை விடவும் இது 2 மடங்கு பெரிய
இராமாயண காவியமாக திகழ்கிறது. எண்ணிக்கையில் 2 மடங்காக இருந்தாலும் சுவைக்கு பஞ்சம் இல்லை. படித்து பார்த்தால் அந்த சுவை நீங்களும் அனுபவிக்கலாம். உறுதியாக அதை நான் நம்புகிறேன்.